ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை பாம்பு வச்சு கொத்த விட்டது ரஞ்சித் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நந்தினிக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் ஏதாகும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினியை கொலை பண்ண வந்த ரஞ்சித் வந்து பாம்பு வந்து விட்டு அனுப்புனாங்க. ஆனால் வந்து ரஞ்சித்துக்கே நந்தினி வந்து பெரிய ட்விஸ்ட்டாக கொடுத்து பாம்பை வந்து நான் கையிலே பிடிச்சி காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்துக்கு வந்து ஒரு பயத்தையே கொடுத்துட்டாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நந்தினியும் அந்த பாம்பெல்லாம் தூக்கி போட்டதுக்கப்புறமா ரஞ்சித் வந்து ரூமுக்குள்ளே போய் யோசிக்கிறான். ச்சே, இப்படி மிஸ் ஆகிட்டே, இவளை எப்படி தான் வந்து சாவடிக்கிறதுனே தெரியலையே. 25 லட்ச ரூபா செலவு பண்ணி இவளோட உயிருக்கு எதுவுமே ஆகலைன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இவளை எப்படி தான் நம்ம சாவடிக்கிறது, சரி இவளை வேறு வழியில் போய் சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம நந்தினி வந்து அந்த பாம்பெலாம் தூக்கி போட்டுட்டு நந்தினி சூர்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் ரொம்ப பயந்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சூர்யா வந்து பின்ன என்ன நந்தினி, பயப்படாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ பெரிய பாம்பு, எவ்வளோ விஷமான பாம்பு, அது கொத்துச்சுன்னா என்ன ஆகும் நந்தினி? நீ எப்படி நந்தினி இப்படி பயமே இல்லாமல் இப்படி கையிலே வந்து தூக்கிட்டு நின்ற? எனக்கு ஒன்றுமே புரியலை நந்தினி. உன்னோட தைரியத்தை பாராட்டுறதா இல்லை வந்து நீ இப்படி பண்ணதுக்கு உன்னை திட்டுறதா எதுவுமே எனக்கு தெரியல நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல, நம்ம நந்தினி சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள்லாம் எதுவும் யோசிக்காதீங்க சார், அது வெறும் பாம்பு தானே, அது கிடக்கு, அதெல்லாம் பார்த்தா கதையாகுமா? இங்கே பாருங்கள் சார், எந்த உயிரினமே நம்ம அந்த உயிரினத்தை டார்ச்சர் பண்ணலைன்னா அந்த உயிரினமும் நம்மளை எதுவுமே பண்ணாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த உயிரினத்துக்கிட்டேயும் நம்ம நல்ல விதமான அன்பை காட்டினா அந்த உயிரினமே நமக்கு தான் சூர்யா சார் சொந்தம் அப்படின்னு சொல்லவும் நம்ம சூர்யாவுக்கு செம்ம சந்தோஷம். சூர்யா சிரிச்சுக்கிட்டே வந்து சார் ஹாப்பி நந்தினி, நான் ரொம்ப ஹாப்பி நந்தினி, நீ ரொம்ப ஜீனியஸ் நந்தினி. ஆனால் உண்மையிலே இந்த வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேர் படிச்சிருந்தாலும் எவ்வளோ டிகிரி பிடிச்சிருந்தாலும் ஏன் அந்த ரஞ்சித் அமெரிக்காலே இருந்து வந்தால் கூட அவனுக்கு கூட உன்னோட மூளை கிடையவே கிடையாது நந்தினி. நீ யூ ஆர் வெரி வெரி கிரேட் நந்தினி அப்படி சொல்லிட்டு சொல்ல நம்ம நந்தினி தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சூர்யா வந்து சாரி நந்தினி, நான் உன்கிட்ட வந்து கோவப்பட்டுட்டேன், இந்த பிரச்சனைனால உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ நந்தினி அப்படின்னு சொல்ல நம்ம நந்தினியும் சரி சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேசாமலாம் போயிடுவீங்க, பேச மாட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனால் திரும்ப என்கிட்ட தானே நீங்கள் பேசி ஆகணும். இந்த ரூமுக்குள்ளே சுற்றி நீங்கள் ஏமூச்சியை தான் பார்த்தாகணும். எப்படியோ இந்த பாம்புனால நம்ம 2 பேரும் பேசிட்டோம் போல், ஒரு வேளை அதுவும் நல்லது தான், இந்த பாம்பு தான் நம்ம 2 பேரையும் பேச வச்சுருக்கு அப்படி சொல்லிட்டு சூர்யா கிட்ட நந்தினி வந்து சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் சரி நந்தினி என்னை மன்னிச்சிரு நந்தினி, ஆனாலுமே எனக்கு இன்னும் வரைக்கும் புரியலை நந்தினி, நீ எதுக்காக ரஞ்சித் ரூமுக்குள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. உடனே நந்தினி சார் தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க சார், ப்ளீஸ் சார், நானே நேரே வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யாவும் சரி நந்தினி நான் எதுவும் கேட்கல நந்தினி, நீ என்ன யோசித்தாலும் நீ என்ன முடிவெடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் நந்தினி, நான் உன்னை நம்புகிறேன் நந்தினி, ஏன் பொண்டாட்டியை நான் நம்புகிறேன், யாரை நம்பினாலும் நம்பலைனாலும் ஏன் பொண்டாட்டி நான் நம்புகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நந்தினிக்கு செம்மையாக வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. சரி சூர்யா சார் வந்து நம்மளை வந்து புகழ்கிறாரு வாழ்த்துறாரு, நம்ம கூட பேசினாலே அவர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யா கிட்ட சார் இந்த மாதிரி நீங்கள் எப்பயும் என் கூட பேசிகிட்டு இருந்தாலே எனக்கு போதும் சார், அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை சார், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சார் அப்படின்னு சொல்ல நம்ம சூர்யாவும் சரி நந்தினி அப்படி சொல்லிட்டு ஆமாம் நந்தினி எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, இந்த பாம்பு எப்படி நந்தினி சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சு, ஒருவேளை ஏதாச்சும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் நந்தினியும் ஆமாம் சார் ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், ஏதாச்சும் ஜன்னல் எதுவும் ஓப்பன் பண்ணி இருக்குமோ இல்லை நமக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஓட்டை இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் நந்தினியும் தேடுன்னு தேடுறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க 2 பேரும். ஸோ தேடினதுக்கப்புறமா வந்து அங்கே பார்த்தோன்னா ஓட்டெல்லாம் இல்லை, அந்த பாம்பு வந்துச்சுல்ல, அந்த பாம்பை வந்து அந்த பாம்பாட்டி வந்து ஒரு ஓட்டை வெளியே விட்டாங்கள்ல, அந்த ஓட்டையை வந்து நந்தினி வந்து பார்த்துறாங்க. பார்த்துட்டு சார் அங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்போ தான் வந்து சூர்யா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா தான் நம்ம நந்தினி சொல்கிறாங்க அங்கே தான் சார் ஓட்டை இருக்குது, கண்டிப்பாக அந்த ஓட்டை வழியை தான் சார் பாம்பு வந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே நம்ம சூர்யா வந்து சரி அந்த இடத்துல நான் ஏறி பார்க்குறேன், இந்த வழியாக வந்து பாம்பு வருமானு நான் ஏறி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு சூர்யா பின்வாசல் வழியாக வந்து அந்த இடத்துல பாம்பு வருமானு சொல்லிட்டு ஏறி பார்க்குறாங்க. ஏணி வச்சு
ஏணி வச்சு ஏறி பார்க்குறாங்க. ஏறி பார்த்தா வந்து அந்த ஓட்டையில சூர்யா, நந்தினி வந்து 2 பேருமே நல்லா தெரியிறாங்க. அந்த ஓட்டை வழியா பார்த்தா, அந்த ஓட்டையில பாம்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து நந்தினி கிட்ட, ஆமா நந்தினி ஓட்டையை பார்த்தேன், நல்ல பெரிய ஓட்டையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் பாம்பு வர வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறேன் நந்தினி. ஆனால் வந்து எப்படி பாம்பு எப்படி மேலே ஏறும் செவுத்துல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிக்கிறாங்க. அப்போ தான் நந்தினிக்கு ஒரு டவுட் வருது. ஆமாம், சூர்யா சார் சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படி பாம்பு வந்து செவுத்துல நேர ஏறும்? கண்டிப்பாக பாம்பு செவுத்துல நேர ஏறாது. இதை யாரோ தான் வேணும்னே வந்து பாம்பை உள்ளே விட்டுருக்கணும், பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்போ தான் வந்து யோசிக்கிறாங்க, இந்த கேவல பையன் ரஞ்சித் தான் நம்மளை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாம்பை வந்து உள்ளே விட்டுருப்பான். ஆனால் இந்த ரஞ்சித் வேற பாம்புக்கு பயப்படுவானே, அப்போ எப்படி விட்டுருப்பான்? ஓ ஆமாம், இப்போ நம்ம எப்படி இந்த பாம்பை வந்து ஒரு பாம்பாட்டிக்கிட்ட கொடுத்து அனுப்புனமோ அப்படி தான் இந்த ரஞ்சித்து வந்து இந்த பாம்பாட்டியை வச்சு உள்ளே விட்டுருப்பான். கண்டிப்பாக இதுக்கு கண்டிப்பாக அவன் நிறைய செலவு பண்ணியிருப்பான். ஏன்னா இந்த பாம்புலாம் வந்து ரொம்ப ரேரு. அதனால் இந்த பாம்பெல்லாம் வந்து யாராலையும் கையாளவே முடியாது. பாம்பாட்டினால் மட்டும்தான் இதை கையாள முடியும். பாம்பாட்டிக்கிட்ட மட்டும்தான் இந்த பாம்பு வந்து இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் கிட்ட எப்படியாச்சும் இந்த விஷயத்த போட்டு வாங்கணும், ரஞ்சித்தோட வாயில் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை பார்க்குறதுக்காக நந்தினி வந்து போகிறாங்க. அப்போ தான் ரஞ்சித் வந்து ஒரு ரூமில் தனியாக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. எதை பற்றினா அந்த பாம்பை பற்றியே யோசிச்சுக்கிட்டு, சார் இந்த நந்தினிக்கு ஒன்றுமே ஆகலை, இந்த நந்தினி வந்து சாகாமல் இருக்கா, இப்படி ஒரு பாம்பை 25 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி நம்ம விட்டாலும் இந்த நந்தினிக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு ரஞ்சித் வந்து பேசிக்கிட்டே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நந்தினி வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து ரஞ்சித்துக்கு வந்து பெரிய ஷாக் ஆகிட்டு ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் இவ ஃபோனில் கேட்டிருப்பாளோ, ஒருவேளை நம்ம பேசினதெல்லாம் இவ வந்து ஒளிஞ்சிருந்து கேட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து யோசிச்சுட்டு, சார் என்ன சார் தனியாக அலம்பிட்டுருக்கீங்க, அந்த பாம்பு வந்ததில் ரொம்ப பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டோடனே நம்ம ரஞ்சித்தும், ஆமாம் சிஸ்டர் ரொம்ப பயமாயிடுச்சு சிஸ்டர், அதை எப்படி சிஸ்டர் இப்படி கையில் வந்து நீங்கள் தூக்கிட்டு எப்படி சிஸ்டர் போகிறீங்க, அந்த பாம்பை பார்த்தாலே செம்ம பயமாயிடுச்சு எனக்கெலாம், ஆனால் நீங்கள் தான் எப்படி வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கீங்கன்னா சிஸ்டர் தெரியல, உங்கள் தைரியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தான் நம்ம நந்தினி வந்து ஜாடமடையாக ரஞ்சித்தை பார்த்து, அது ஒன்றும் இல்லை சார், பாம்பை வந்து 1க்கு 4 வாட்டி நம்மளை கொத்தி நம்ம அப்பயும் உயிரோடு வந்தோன்னா அப்போ தானாகவே தைரியம் வந்துட போகுது, இதில் என்ன சார் இருக்குது, பாம்புனா விஷம் உள்ளது தானே, பாம்புனா கொத்த தானே செய்யும், கொத்துற பாம்பை அப்படியே விட்டா என்ன ஆகும், அதனால் கொத்துற பாம்பை பிடிச்சு அது போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சாதான் அந்த பாம்புகிட்ட இருந்து நம்மளும் சேஃபாகவும் நம்மக்கிட்ட இருந்து அந்த பாம்பும் சேஃபாகும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து ஜாடமாடியாக வந்து ரஞ்சித்தை வந்து குத்தி காட்டுறாங்க. உடனே ரஞ்சித்தும் ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சீரியலில் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூர்யாவை இந்த சீரியலில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை வந்து தட்டி விடுங்க. இல்லை நம்ம நந்தினியை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.